اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அகிலங்களை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லோன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் உரித்தாக்கியவனாக, அல்லாஹுடைய இல்லத்தில் அல்லாஹுவால் நம்மீது கடமையாக்கப்பட்ட ரமலானுடைய மாதத்தை அடைந்து 3 இரவுகளை கழித்த வண்ணம் 2 நோன்புகளை முடித்த வண்ணம் இறைவனை தொழுதவர்களாக இந்த இடத்தில் நாம் எல்லோரும் அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்தில் அல்லாஹுவை பற்றியும் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசக்கூடிய கேட்கக்கூடிய வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கின்றான். அதற்கு முதலாவதாக இறைவனுக்கு நன்றி செலுத்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு டாபிக் என்னன்னு தெரியுமா? டுடே டாபிக் என்னன்னு தெரியுமா? நோன்பின் சட்டங்கள். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் யாரை அவனுடைய கருணை பார்வைக்குள் கொண்டு வந்திருக்கின்றானோ, யாரை அல்லாஹ் அவனுடைய ரஹ்மத்தின் அடிப்படையில் இந்த உலகத்தில் வாழச் செய்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட மக்களுக்கு அற்புதமான புனிதமான ரமலானுடைய மாதத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அதை நாம் எல்லோரும் பெற்றிருக்கின்றோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தை பற்றி சொல்லுகின்ற நேரத்தில் அத்தாக்கும் ரமலான் ஷஹ்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய மாதமான ரமலானுடைய மாதம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. ரமலான் நம்மை நோக்கி வந்திருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காட்டுகின்றார்கள். அந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கின்ற நாம் இந்த ரமலானை எந்த அளவுக்கு பக்குவத்தோடும் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்பதை சிந்திக்கக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் முஸ்லிம்கள், அல்லாஹுவை நம்பியிருக்கின்றோம், அல்லாஹுவின் தூதரை நம்பியிருக்கின்றோம், மறுமையை நம்பக்கூடியவராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் நான் ஒரு முஸ்லிம் என்கின்ற அடையாளத்தோடு இறைவனால் நமக்கு வழங்கப்பட்ட அந்த பெயரோடு இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்றால் எம் மீது சில கடமைகள் இருக்கின்றன. நான் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும், இந்த உலகத்தில் நான் எப்படி வாழ்ந்தால் எனது வாழ்க்கை சுவனத்தின் பாதையாக இருக்கும், எனது வாழ்க்கை அல்லாஹுடைய அருளை பெற்ற வாழ்க்கையாக இருந்தால் நாளை மறுமையில் நான் சுவனத்தை அடைந்து கொள்ளலாம் என்கின்ற என்ன ஓட்டங்களும் சிந்தனைகளும் நம்முள்ளால் அதிகம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதற்காக சில சட்டத்திட்டங்களையும் கடமைகளையும் நாம் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். உதாரணத்திற்கு, நாம் ஒரு திட்டம் தீட்டுகின்றோம் என்று சொன்னால் அந்த திட்டத்தின் வரையறை என்ன? நான் தீட்டுகின்ற திட்டம் எனக்கு பயனுள்ளதாக இருக்கிறதா? அதன் மூலமாக நான் என்ன பலனை பெறப்போகின்றேன் என்கின்ற சிந்தனைகள் நம்மிடத்தில் அதிகமாக இருக்கும். அதைதான் மார்க்கம் சொல்லித் தருகிறது. இஸ்லாமிய மார்க்கம் விதித்திருக்கக்கூடிய கடமைகளை நாம் சட்ட திட்டங்களோடு நிபந்தனைகளோடு நாம் தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அதை நம்முடைய வாழ்க்கையில் பயனுள்ளதாக ஆக்க முடியும்.
அதை நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கைக்கு உத்வேகமானதாக மாற்ற முடியும். பயனில்லாத ஒரு செயலை ஒரு முஸ்லிம் செய்யக்கூடியவனாக இருக்க மாட்டான். அல்லாஹ்விற்காக நின்று வணங்குகின்றோம் என்றால், இறைவனுக்காக காலை ஃபஜ்ர் சஹருடைய நேரத்திலிருந்து இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் உண்ணாமலும் பருகாமலும் நாம் இருக்கின்றோம் என்றால், எனக்கு அதனால் ஏதாவது பலன் இருக்க வேண்டும், எனக்கு அதன் மூலியமாக ஏதாவது நன்மை கிடைக்க வேண்டும் என்கின்ற நல்லெண்ணத்தோடு தான் நாம் அதை செய்கின்றோம். அதற்கு தான் மார்க்கம் சில வரையறைகளை சொல்லித் தருகிறது. நாம் எல்லாம் ரமலானுடைய மாசத்தை அடைஞ்சிட்டோம். இந்த ரமலானுடைய சட்டம் என்ன, நோன்பினுடைய சட்டம் என்ன என்பதை நாம் சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஒரு சில விடயங்கள் நமக்கு தெரிந்திருக்கலாம். தெரிந்த விடயங்களோடு தான் நாம் ரமலானை கடந்து கொண்டே வருகின்றோம் ஒவ்வொரு வருடமும். ஆனால் மார்க்கம் வரையறுத்த முழுமையான சட்டத்தை தெரிந்து வைத்திருக்கின்றோமா என்றால் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த ரமலான் என்பது, நோன்பு என்பது, சௌம் என்று சொல்கின்றோமே, இது அல்லாஹுவால் நம்மீது கடமையாக்கப்பட்ட ஒன்று. எப்படி தொழுகை நம்மீது கடமையோ, எப்படி அல்லாஹுவை முழுவதுமாக நம்பி இந்த உலகத்தில் அவனை மட்டும் சார்ந்து வாழ்வது நம்மீது கடமையோ, அது போன்றுதான் ரமலானும் சௌமும் என்ன செய்கிறது, நம் மீது கடமையாக இருக்கிறது. முதலாவதாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ரமலான் எப்பங்க கடமையாக்கப்பட்டுச்சு? நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? ஆரம்ப காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். குறைஷிய மக்களும் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தை மேற்கொண்டு மதீனாவிற்கு வருகின்றார்கள். வருகின்ற நேரத்தில் யூதர்களாகிய அந்த மக்கள் நோன்பு வைக்கக்கூடிய மக்களாக இருந்திருக்கின்றார்கள். சஹாபாக்களிடத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கின்றார்கள், அருமை தோழர்களே, ஏன் இந்த தினத்தில் யூதர்கள் நோன்பு வைக்கின்றார்கள்? அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்பட்டது, அல்லாஹுடைய தூதரே, இந்த தினத்தில் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களை ஈமான் கொண்ட மக்களும் கொடுங்கோலான ஆட்சியாளன் ஃபிரௌனிடமிருந்து காப்பாற்றப்பட்ட நாள் என்பதை அவர்கள் சிறப்புப்படுத்தி அந்த நாளை சிறப்புப்படுத்தும் வண்ணம் அந்த மக்கள் நோன்பு வைக்கின்றார்கள் என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் சஹாபாக்கள் சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், அஹக்கு மின்னா, அவர்களை விடவும் நாம் தான் அதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் என்று முஹர்ரமுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய நபராக அல்லாஹுடைய தூதர் இருந்திருக்கின்றார்கள். இது ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு அல்லாஹுடைய தூதர் மதீனாவுக்கு வந்த பிறகு ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்தில் சௌமு ரமலான், ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. ரமலானுடைய நோன்பு கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இன்றைக்கு இமாமும் கடைசி 2 ரக்காத்துகளில் இதே வசனங்களை ஓதி காட்டினார். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட மக்களே, நம்பிக்கையாளர்களே, முக்மின்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அழைத்து சொல்கின்றான். குத்திபா அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திபா அலல்லதீன மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே, உங்களுக்கு முன்னால் இந்த உலகத்தில் வாழ்ந்து மடிந்த மக்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கி வைக்கின்றான். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு ஷாபானுடைய மாதத்தில் நோன்பு கடமையாக்கப்படுகிறது. இந்த நோன்பு அல்லாஹ் ரப்பல் ஆலமீனால் நமக்கு கடமையாக்கப்பட்ட ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், புனியல் இஸ்லாமு அலா ஹம்ஸின், இஸ்லாம் 5 காரியங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. இஸ்லாம் 5 காரியங்கள் மீது நிறுவப்பட்டுள்ளது. ஒன்று, ஷஹாதத்து அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். ஃபர்ஸ்ட் என்னங்க? ஷஹாதா,
ஃபர்ஸ்ட் என்னது? ஷஹாதா. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், வ இகாமிஸ் ஸலா, தொழுகை உங்கள் மீது கடமை. வ ஈதாஇஸ் ஸகா, ஜகாத் உங்கள் மீது கடமை. வல் ஹஜ் வ ஸௌம ரமதான், ஹஜ்ஜும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்தலும் உங்கள் மீது கடமை என்று அல்லாஹ்வுடைய தூதரால் நபிமொழி வாயிலாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் யமன் தேசத்திற்கு வேதக்காரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நியமித்து என்ன செய்கின்றார்கள்? அழைப்பு பணிக்காக அனுப்பி வைக்கின்றார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஆதிடத்திலே சில விடயங்கள் சொல்கின்றார்கள். யா முஆத், இன்னக தக்தமு, நீ யாரை நோக்கி செல்கின்றாய் தெரியுமா? வேதக்காரர்களை நோக்கி செல்கின்றாய். வேதம் கொடுக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகின்றாய். அந்த மக்களிடத்தில் நீ முதலாவதாக சொல்ல வேண்டியது அல்லாஹுவை வணங்க வேண்டும், இறைவனை நம்புதல் என்கின்ற ஷஹாதாவை நீ மொழிய வேண்டும், ஏகத்துவத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசித்த பிறகு அந்த மக்கள் உனக்கு கட்டுப்பட்டால் அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடமையாக்கி இருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை அவர்கள் மீது நீ சொல். அதற்கும் அவர்கள் கட்டுப்பட்டால் இஸ்லாத்தினுடைய தூண்களை, இஸ்லாத்தினுடைய அந்த கட்டமைப்பை நீ அந்த மக்களுக்கு சொல்லிக்கொடு என்று அல்லாஹ்வுடைய தூதரால் உபதேசித்து அனுப்பப்பட்ட நபித்தோழர் முஆத் பின் ஜபல். அப்போ நாம் இந்த உலகத்தில் நம்ப வேண்டிய கடமைகளில் 5 கடமைகளில் ஒரு கடமை ரமலானுடைய மாதம். நோன்பை பற்றிய புரிதலும் நோன்பை பற்றிய சரியான விளக்கங்களும் நம்மிடத்தில் கடமையாக அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை இஸ்லாம் போதிக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மற்றொரு வசனத்தில் சொல்லி காட்டுகின்றான், ஃபமன் ஷஹித மின்குமுஸ் ஸஹர் ஃபல்யஸும், யார் ரமலானுடைய மாதத்தை அடைகின்றாரோ அவர் நோன்பு வைக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். அப்ப நோன்பு நம்ம மேல கடமை. இந்த நோன்பு யாரின் மீது கடமை? இந்த நோன்பு ஏன் கடமையாக்கப்பட்டது? இந்த நோன்பின் மூலமாக நான் என்ன பலனை அடையப் போகின்றேன்? எனக்கு இறைவனிடத்தில் என்ன கூலி இருக்கிறது? நான் இந்த நோன்பின் மூலமாக எப்படிப்பட்ட என்ன ஓட்டங்களை கொள்ள வேண்டும்? நான் அடைகின்ற நோன்பின் மூலமாக எனக்கு என்ன மாற்றங்களை என்னுடைய உள்ளத்திலும் வாழ்க்கையிலும் நான் கொண்டு வர வேண்டும் என்பதை கண்டிப்பாக கடமையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமா இல்லையா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். வாழ்கின்ற வாழ்க்கையில் ஒரு நாளை கழிப்பதற்கு திட்டங்களை தீட்டுகின்றோம். கண்டிப்பா இதை செஞ்சாதான் நாளைக்கு வாழ முடியும் அப்படிங்கிற திட்டத்தை எல்லாம் தீட்டுறோம். இறைவன் கடமையாக்கிய அந்த 5 காரியங்களில் ஒரு காரியமான நோன்பை பற்றிய சரியான புரிதலும் நோன்பை பற்றிய சரியான தகவலும் நம்மிடத்தில் கண்டிப்பாக தெரிய வேண்டும். நோன்பு யார் மேல கடமை? நோன்பு யார் மேல கடமை? இதற்கு 6 நிபந்தனைகள் இருக்கிறது. நோன்பு ஒருத்தர் மீது கடமையாகணும்னா எத்தனை நிபந்தனை? எத்தனை வேணும்? 6 நிபந்தனை வேண்டும். முதலாவதாக நோன்பு கடமையாகுவதற்கு மார்க்கம் சொல்லுகின்ற நிபந்தனை ஷுரூத் என்று சொல்வார்கள். முதல் நிபந்தனை, அவர் முஸ்லீமாக இருக்க வேண்டும். அவர் யாராக இருக்க வேண்டும்? முஸ்லீமாக இருக்க வேண்டும். முஸ்லிம் என்றால் இஸ்லாத்தின் 5 கடமைகளையும் ஈமானுடைய 6 கடமைகளையும் நம்பியவராக இருக்க வேண்டும். 5 + 6 11 கடமைகளை நம்பியவராக அவர் இருக்க வேண்டும். காஃபிர் மேல நோன்பு கடமை கிடையாது. முஸ்லிம் அல்லாதவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் முஸ்லிமாக இருந்தால் அவர் மீது நோன்பு கடமை. அப்பொழுதுதான் காஃபிர் செய்கின்ற, இன்றைக்கு காஃபிர்களும் நோன்பு வைக்கிறாங்க தானே, ஒரு சில நாட்கள் அவங்களும் நோன்பு வைக்கிறாங்க. சயின்டிபிக் ரீதியா பார்த்தா வைக்கிறாங்க. எங்களுக்கு அது உடலுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்குது. ஆனால் நோன்பு ஒரு மனிதனுக்கு பயனளிக்க வேண்டும் என்றால் அவர் வைக்கக்கூடிய நோன்பு அல்லாஹ்விடத்தில் கூலியை பெற்றுத்தர வேண்டும் என்றால்
அவர் ஃபர்ஸ்ட் எப்படி இருக்கணும்? முஸ்லீமா இருக்கணும். காஃபிரா இருந்து நோன்பு வச்சா அவர்கள் செய்கின்ற எந்த அமலுக்கும் அல்லாஹ்விடத்தில் நன்மை கிடையாது. வெஷ்டு போறாங்கன்னா வெஷ்டு போட்ட தப்பு கிடையாது, ஆனால் அதன் மூலியமாக அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதமுடைய மகன் செய்கின்ற அனைத்திற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பன்மடங்கு கூலிகளை கொடுத்து கொண்டே இருக்கின்றான். சொல்லிவிட்டு சொல்கின்றார்கள், அஸ்ஸௌமு லீ, அல்லாஹ் சொல்கின்றான், நோன்பு என்பது எனக்குரியது, வ அன அஜ்ஸீ பிஹி, நானே அதற்கு கூலி கொடுக்கின்றேன். நோன்பு அல்லாஹ்க்குரியது, அல்லாஹ் கூலி கொடுக்கணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் முஸ்லிமா இருக்கணும். முதல் நிபந்தனை நான் முஸ்லிமாக இருக்க வேண்டும். இரண்டாவது நிபந்தனை பருவ வயதை அடைந்திருக்க வேண்டும், பாலிகா இருக்கணும். பருவ வயதை அடையக்கூடிய அடைந்த மனிதனாக இருக்க வேண்டும். இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களும் நோன்பு வைக்கிறாங்கல்ல, அவங்க மேல நோன்பு கடமையா? நோன்பு கடமை கிடையாது. நம்ம வீட்டு பிள்ளைகள் காலையில் நம்ம கூட எந்திரிச்சு சகரு சாப்பிட்டு காலையிலிருந்து எதுவும் சாப்பிடாம இஃப்தாருடைய நேரம் வரைக்கும் நம்மளோடு பள்ளிக்கு வந்து நம்மளோடு என்ன செய்கின்றார்கள்? அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்விற்காக நோன்பு வைக்கின்றார்களே, இது அவங்க மேல கடமையா? கடமை கிடையாது. வெச்சா தப்பும் கிடையாது. ஆனால் நோன்பு கடமையாக வேண்டும் என்றால் முதலில் முஸ்லீமாக இருக்க வேண்டும், இரண்டாவது பாலிகடைந்தவராக இருக்க வேண்டும். வயதுக்கு வந்திருக்கணும். சொல்றோம்ல, வயசுக்கு வந்துட்டியான்னு கேட்கிறோம்ல, ஆம்பளை பார்த்தும் கேட்கிறோம், பொம்பளை பார்த்து கேட்கிறோம் தானே. ஆணும் பெண்ணும் வயதுக்கு வந்தவர்களாக இருக்க வேண்டும். இஸ்லாம் ஒரு வரையை சொல்லி தருகின்றது. ஆணுக்கு 14 வயசு, ஆணுக்கு பாலிகுடைய வயசு எத்தனை? 14. 14 வயதை அடைந்தார், அவர் மீது கட்டாயமாக நோன்பு கடமை. பெண்ணுக்கு மாதவிடாய் என்றைக்கு ஏற்படுகிறதோ அன்றையிலிருந்து அவர்கள் வயதுக்கு வந்து விட்டார்கள், அன்றையிலிருந்து அவர்கள் மீது என்னது? அந்த நாளிலிருந்து வயதுக்கு வந்ததிலிருந்து நோன்பு அவர்கள் மீது கடமை. அப்போ ஒரு மனுஷன் முஸ்லிமா இருக்கணும், இரண்டாவது பாலி அடைஞ்சிருக்கணும், மூணாவது அக்குள் உடையவனாக இருக்க வேண்டும், அறிவாளியாக இருக்கணும். புத்தி சுவாதீனம் உடையவராக என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. இமாம்கள் சொல்கின்றார்கள், புத்தி சுவாதனத்துக்கு 2 வகையா பிரிக்கிறாங்க. முதல் கேட்டகரி மென்டல், பைத்தியம். பைத்தியத்தின் மீது நோன்பு கடமை கிடையாது. இரண்டாவது, தான் செய்வது என்னவென்றே தெரியாமல் வெகுளித்தனமாக வாழ்கின்றார்களே. நம்ம பார்ப்போம், நல்ல மனுஷர் தான்ப்பா, ஆனா என்ன கொஞ்சம் வெகுளி, ஒண்ணுமே தெரியாது. வெகுளின்னு சொல்றோம்ல, வெகுளியோடு யார் இருக்கின்றாரோ அவர்கள் மீது நோன்பு என்னது? கடமை இல்லை. அப்போ நோன்பு கடமையாகணும்னா நம்ம அறிவாளியாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ருஃபியல் கலாமு அலா சலாசத்தின், 3 பேரிலிருந்து பேனா உயர்த்தப்பட்டு விட்டது. தூங்கிட்டிருக்கக்கூடியவர் எழும் வரைக்கும் பேனா உயர்த்தப்படும். மஜ்னூன், பைத்தியக்காரனிலிருந்து பேனா உயர்த்தப்படும். குழந்தை பாலிகடைகின்ற வரை பேனா உயர்த்தப்படும். எப்ப ரெக்கார்ட் செய்யப்படும்? இது எல்லாம் இருக்கணும். தூங்கிட்டு எந்திரிச்சாதான் அவருக்கு அவருடைய கணக்கீடு என்ன செய்யப்படும்? அங்கே எழுதப்படும். ஒரு குழந்தை சிறு வயதிலிருந்து பாலிக் அடைகின்ற வயது வரைக்கும் இருந்தால், பாலிக் வயதை அடைந்து விட்டால் அவருடைய பதிவேடு அவருக்கு எடுக்கப்படும். அடுத்ததாக ஆரோக்கியமுள்ளவராக இருக்க வேண்டும். இன்னைக்கு நோன்பு வைக்கணும்னு ஆசை இருக்குது, ஆரோக்கியம் இருக்குதா? வைக்கவே முடியல. ஒரு நோன்பு வைக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு. ஆரோக்கியமற்றவர்கள் மீது நோன்பு கடமை கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், 2வது அத்தியாயத்தின் 184வது வசனத்தில், ஐயாமம் மஅதூதாத், நோன்பு என்பது குறிப்பிட்ட சில நாட்களில் உள்ளதாகும். ஃபமன் கான மின்கும் மரீலன், யார் நோயாளியாக இருக்கிறாரோ அவர் மீது என்னது? நோன்பு கடமை கிடையாது. அப்ப ஆரோக்கியமா திடகாத்திரமா யார் இருக்காங்களோ,
நம்ம ஆரோக்கியம் இல்லாத ஒருத்தரை கூப்பிட்டு இந்த ஓட தூக்கி வைப்பான்னு சொல்ல முடியுமா? சொல்ல மாட்டோம். அப்போ ஆரோக்கியம் இல்லாதவர் மீது நோன்பு கடமை கிடையாது. ஆரோக்கியம் உள்ளவராக இருக்க வேண்டும். அல்லாஹ்விடத்தில் அதனால்தான் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் கேட்டால் அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்கள். யா அல்லாஹ், எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடு என்று அல்லாஹ்விடத்தில் நீங்கள் உரிமையாக கேளுங்கள். ஆஃபியத்திலனா எந்த அமலும் செய்ய முடியாது, தொழுக முடியாது. வாலிப பருவத்தில் செய்ததை போன்ற அமல் நம்மால் செய்ய முடியாது. இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் ஆஃபியத் இல்லாமல் இன்றைக்கு இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. 20, 22, 25 வயசுல உடல் ஆரோக்கியம் குன்றியவர்களாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் இந்த வாய்ப்பை தந்திருக்கின்றான் என்றால், நோன்பை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கு தந்திருக்கின்றான் என்றால், நான் எந்த அளவுக்கு அல்லாஹுவால் அருள் செய்யப்பட்டவன், நாம் எந்த அளவுக்கு அல்லாஹுவால் அருள் புரியப்பட்டவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக, ஊரில் சொந்த ஊர்ல இருக்கணும். பயணியாக இருந்தால் நோன்பு கடமை கிடையாது. பயணியா இருக்கிறாரு, ஊர் விட்டு ஊர் என்னது பிரயாணம் போகிறாரு அப்படின்னா நோன்பு கடமை கிடையாது, நோன்பு வைக்க வேண்டாம். ஆனால் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். எத்தனை நோன்பு விடுறாரோ அத்தனை நோன்பை கலா செய்யணும். இப்போ 15லேருந்து 20 நோன்பு 5 நாள் நோன்பு விட்டோம்னா ரமலான் முடிஞ்சதுக்கப்புறம் கல்லா செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்லி தருகிறது. அல்லாஹ் அதையும் சொல்கின்றான், அவ் அலா சஃபரின் ஃபஇத்தத்து மின் அய்யாமின் உஹர். நோயாளியாகவோ பயணியாகவோ நீங்கள் இருந்தால், உங்களில் யாராவது இருந்தால், ஃபஇத்தத்துன் மின் அய்யாமின் உஹர், அவர் கணக்கிட்டுக் கொள்ளட்டும் மற்ற நாட்களில் கணக்கிட்டு அந்த நோன்புகளை என்ன செய்ய வேண்டும், நோக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். வ அலல்லதீன யுதீகுனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன். அதனால சக்தி பெறல, பயணியா இருக்கிறாரு, நோயாளியா இருக்கிறாரு, இப்படி இருக்கக்கூடியவர் மற்ற நாட்களில் நோன்பு வைப்பதற்கு முடியவில்லை என்றால் அவர் ஃபிதியா கொடுக்கணும். அவர் என்ன செய்யணும், ஃபிதியா கொடுக்கணும். ஒரு ஏழைக்கு என்ன செய்ய வேண்டும், உணவளிக்க வேண்டும். ஃபமன் ததவ்வா கைரா ஃபஹுவ கைருல் லஹு. யார் அதற்கு உபரியாக செய்கின்றார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு கூலி கொடுப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். இப்போ எத்தனை விஷயம் பார்த்துருக்கிறோம்? முதல்ல முஸ்லீமா இருக்கணும், இரண்டாவது பருவமடைந்திருக்கணும், மூன்றாவது அறிவாளியாக இருக்கணும், புத்தி சுவாதீனம் பேதலித்தவராக இருக்கக்கூடாது, நாலாவது ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஐந்தாவது ஊர்ல இருக்கணும், பயணியாக இருக்கக்கூடாது, ஏழாவது மாதவிடாய் ஏற்பட்ட பெண்களாக இருக்கக்கூடாது. உதாரணத்திற்கு இன்றைக்கு இரவு ஒரு பெண்மணி மாதவிடாய் அடைந்து விட்டால் அவர் மீது நோன்பு என்னது கடமை கிடையாது. மாதவிடாய் அற்ற பெண்ணாக இருக்க வேண்டும். அதுபோன்று நிஃபாஸ் பிரசவ ரத்தம் வரும்ல கர்ப்பிணி பெண்கள், அவர்களுக்கும் நோன்பு என்னது கடமை கிடையாது. மாதவிடாய் பெண்கள் அந்த நோன்பை கலா செய்ய வேண்டும். எப்படி பயணி நோன்பு மற்ற நாட்டில் கணக்கிட்டு கலா செய்ய வேண்டுமோ அதுபோன்று மாதவிடாய் பெண்கள் எத்தனை நாட்கள் அவளுக்கு மாதவிடாய் இருக்கிறதோ அத்தனை நாட்களை கணக்கிட்டு அதற்கு பின்னால் வரக்கூடிய நாட்களில் நோன்பை என்ன செய்ய வேண்டும், கலா செய்ய வேண்டும். கர்ப்பிணி பெண் பிரசவத்தீட்டடைந்து பிரசவ ரத்தம் வரக்கூடிய அந்த பெண்கள் இருக்கின்றார்களே, அவர்கள் சுத்தமானவுடன் நோன்பு நோக்க வேண்டும். அவர்கள் சுத்தமானவுடன் என்ன செய்ய வேண்டும், தாங்கள் சுத்தமடைந்து விட்டார்கள் என்று எண்ணியவுடன் நோன்பு அவர்கள் மீது கடமை என்பதை ஷுரூத்து சியாம், நோன்பிற்கான நிபந்தனைகள் என்று இமாம்கள் நமக்கு வரையறுத்து தருகின்றார்கள். இந்த 7 நிபந்தனை நம்மள்கிட்ட இருக்கணும். இந்த 7 நிபந்தனையோடு இருக்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் நோன்பை கண்டிப்பாக வைக்க வேண்டும். அப்படி வைக்கலனா என்னங்க நடக்கும்? வைக்கலனா பாவமா? இந்த 7 நிபந்தனையும் அவரிடத்தில் இருக்கிறது.
முஸ்லீமாக இருக்கின்றார், ஆரோக்கியமானவராக இருக்கின்றார், பருவ வயதை அடைந்திருக்கின்றார், உள்ளூரில் இருக்கின்றார், அதுபோன்று புத்தி சுவாதனம் மற்றவராக இருக்கின்றார், அறிவாளியாக இருக்கின்றார். இப்படி இந்த 7 நிபந்தனையும் அவரிடத்தில் இருந்தால் அவர் நோன்பு வைக்க வேண்டும். அப்படி இருந்தும் ஒருவர் நோன்பை விட்டால் பாவமா? காலங்காலமா நோன்பு வைக்கிறோம்ல, சொல்லுங்க, பாவமா? பாவமா? பாவம், பெரிய பாவம். அல்லாஹ் விதித்த ஒரு கடமையை அவர் செய்யவில்லை. அல்லாஹ் விதித்த ஒரு கடமையை அவர் செய்யவில்லை. வமை யபுதகி கைரல் இஸ்லாம் ஃபலை யுக்பல மின்ஹு. இஸ்லாம் அல்லாத எந்த ஒரு மதத்தையும் எந்த ஒரு மார்க்கத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி. இவர் மறுத்துட்டாருனா, வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டாருனா, இஸ்லாத்தினுடைய கடமைகளில் ஒன்றை மறுத்தவராக மாறிவிட்டார். அல்லாஹ்விடத்தில் பாவியாக கருதப்படுவார் என்று இமாம்கள் நமக்கு வரையறுத்து தருகின்றார்கள். அப்ப இந்த 7 நிபந்தனைகளும் நம்முடைய வாழ்க்கையில் சரியாக இருந்தால் நாம் கண்டிப்பாக நோன்பு நோக்க வேண்டும். எத்தனை வகையான நோன்பு இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வகையான நோன்பு இருக்கு? ஆசுரா தாசுரா இது ஒரு வகை. வேற மாஷா அல்லாஹ் 2 வகையான நோன்புகள். மார்க்கம் சொல்லக்கூடியது 2 வகையான நோன்புகள். ஒன்று ஃபர்து ஸௌம், கடமையான நோன்பு. இன்னொன்று நஃபீலான நோன்புகள். ஃபர்து ஸௌம் என்பதை மார்க்கம் 3 வகையாக பிரிக்கிறது. முதல் வகை ரமலானுடைய மாதத்தில் நோக்கின்ற 30 நாட்கள் இருக்கக்கூடிய அந்த நோன்பு, ரமலானுடைய மாதத்தில் வைக்கக்கூடிய முழுவதுமான நோன்புகள். இது கட்டாய கடமை. இந்த 7 நிபந்தனை இருந்துச்சுன்னா கட்டாய கடமை, கண்டிப்பா செய்யணும். இல்லை என்றால் அல்லாஹ்விடத்தில் பாவியாக நாம் என்ன செய்வோம்? நம்முடைய பதிவேட்டில் பதிவு செய்யப்படும். அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும். ரமலானுடைய மாதம் முழுவதும் நோன்பு நிற்க வேண்டும், இது கட்டாய கடமை. இரண்டாவது நோன்பு சௌமுன் கஃபாரா, குற்றங்களுக்காக பரிகாரம் செய்யக்கூடிய நோன்பு கட்டாய கடமை. ஒருத்தர் பயணியா இருக்கிறாரு, அவரால் முடியல, அவரு மற்ற நாட்களில் நோன்பை என்ன செய்ய வேண்டும்? கலா செய்ய வேண்டும். இல்லை என்றால் ஏழைக்கு உணவளிக்க வேண்டும் என்று சொன்னமே, அது கஃபாரா. ஒருத்தர் கொலை செஞ்சிட்டாரு, அல்லது நோன்பு வைத்த நிலையில் பகல் நேரத்தில் மனைவியோடு சேர்ந்து விட்டார். அப்படி என்ன செய்யணும்? அவர் கஃபாரா செய்யணும், பரிகாரம் செய்யணும். இது கடமை என்று மார்க்கம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது சௌமுன் நதுர், நேர்ச்சை நோன்பு. நேர்ச்சை நோன்பு என்றால் அல்லாஹ்வுக்காக நான் 2 ரக்காத் தொழுவேன், எப்படி என்ன செய்யலாம்? நேர்ச்சை வைக்கலாம். ஆனால் என்னுடைய மக 10ஆம் கிளாஸ்ல 400 மார்க் எடுத்துட்டா நான் ஒரு ஆடு அழுத்து பழி தரேன், நான் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு நேர்ச்சி செய்வது தப்பில்லை. ஆனால் அதை இமாம்கள் வெறுக்கத்தக்கது என்று சொல்லித் தருகின்றார்கள். அப்படி நேர்ச்சி என்ன செய்யக்கூடாது? செய்யக்கூடாது. நடக்கலனா, ஆனால் நடந்து விட்டால் அதை செய்யவில்லை என்றால் நாம் யார்? பாவி. கட்டாய கடமையான நோன்புகளை விட்டால் நாம் பாவி. இரண்டாவது நஃபீலான உபரியான வணக்கங்கள். அதற்கு வாக்களிக்கப்பட்ட நன்மைகள் அல்லாஹ்விடத்தில் இருக்கின்றன. சொன்ன மாதிரி முஹர்ரமுடைய மாதத்தில் ரமலான் கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் முஹர்ரம் கடமையான நோன்பாக இருந்தது. எப்பொழுது ரமலான் கடமையாக்கப்பட்டதோ, ரமலானுடைய மாதத்தின் நோன்புகள் கடமையாக்கப்பட்டனவோ, அதற்கு பின்னால் முஹர்ரமுடைய மாதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் சுன்னத்தான நோன்பாக, உபரியான நோன்பாக அறிவித்து விட்டார்கள். விரும்பியவர் வைத்துக் கொள்ளலாம். ஆஷுரா தாஷுஆ இந்த நோன்புகளும் அதைதான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். யார் ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே
ஒரு நாளைக்கு ஒரு நோன்பை வைக்கின்றாரோ அல்லாஹ் அவருடைய முகத்தை 70 ஆண்டுகள் நரகத்தில் என்ன செய்கின்றான், திருப்புகின்றான் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்லி காட்டினார்கள். இது எல்லாம் நஃபீலான வணக்கங்கள். நஃபீலான வணக்கங்களுக்கு அல்லாஹுடைய தூதர் என்ன மதிப்பை சொல்லியிருக்கின்றார்களோ அதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கான நன்மைகளை நமக்கு தருவான். அது போன்று அடுத்ததாக நம்முடைய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களை நாம் தெரிந்து வைக்க வேண்டும். அல்லாஹ்வால் நோன்பு நமக்கு கடமையாக்கப்பட்டது. முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும், யாரின் மீதெல்லாம் நோன்பு கடமை அதை தெரிந்து கொண்டோம். எத்தனை வகையான நோன்பு இருக்கிறது அதை தெரிந்து கொண்டோம். இறுதியாக நோன்பு எதை செய்தால் முறிந்துவிடும், எதை செஞ்சால் முடியும், ஏதோ ஒரு 2 பாயிண்ட். ரமலானுடைய மாதத்தில் தான் நம்முடைய கல்வி அறிவுகளை நாம் மீட்டிக்கொள்ள முடியும். மற்ற மாதத்தில் அல்லாஹுடைய இல்லத்தில் இப்படி உட்காந்து கல்வியை படிக்கிறதுக்கு நம்மளுக்கு நேரம் இருக்குதா? உலகம் ஓடுது, நானும் ஓடுறேன் அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆனால் ரமலானுடைய மாதத்தில் இறைவனுடைய மாபெரும் அருள், அல்லாஹுடைய இல்லத்தில் அரை மணி நேரம் அல்லது 20 நிமிடங்கள் உட்கார்ந்து நம்முடைய கல்விகளை நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். பயானெல்லாம் கேட்காதீங்க, கல்வியான செய்யுங்க, படிங்க. அல்லாஹ் அதன் மூலம் நமக்கு நன்மைகளை வைத்திருக்கின்றான். அதன் மூலம்தான் நம்முடைய ஈமான் அதிகரிக்கும். எதை செஞ்சா நோன்பு முறியும்? சாப்பிட்டா நோன்பு முறியும். அல்லாஹ் தடுத்தவற்றை செஞ்சா நோன்பு முறியும். இதற்கு ஒரு 6 காரியத்தை சொல்லித் தருகின்றார்கள். உண்பது, குடிப்பது. தெரிஞ்சே சாப்பிட்டா குடிச்சா நோன்பு முறிஞ்சிடும். மறதியாக ஒரு மனிதர் ஃபர்ஸ்ட் நோன்பு வச்சிருக்கும் போது மறதியாக ஒருத்தர் தண்ணி எடுத்து குடிச்சிட்டார், சாப்பிட்டார்னு வச்சுக்கோங்களேன், அந்த நோன்பு முறியாது, அவர் கண்டினியூ பண்ணலாம். அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள், யார் மறதியாக குடிக்கின்றாரோ பருகுகின்றாரோ அல்லாஹ் அவருக்கு உணவளித்திருக்கின்றான், குடிக்க கொடுத்திருக்கின்றான். அது அல்லாஹுடைய அருள். அதுக்குன்னு மறந்த மாதிரியே சாப்பிட்றது தப்பு, மறந்த மாதிரியே சாப்பிட்றது தப்பு. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான். ஏதோ ஒரு ஞாபகத்தில் பல பணிகளில் மறந்து என்ன செஞ்சிட்டோம், ஒரு மடக்கு தண்ணி குடிச்சிட்டோன்னா நோன்பு முறியாது. தெரிஞ்சே செஞ்சோம்னா பாவம். இரண்டாவதாக உடல் உறவு கொள்ளுதல். நோன்பு வச்சுட்டு மனைவியோடு என்ன செய்யக்கூடாது, இல்லறத்தில் ஈடுபடக்கூடாது. அப்படி ஈடுபட்டு விட்டால் மேலே சொன்ன மாதிரி என்ன செய்யணும், நோன்பை கலா செய்ய வேண்டும். நோன்பு முறிஞ்சிரும், நோன்பை கலா செய்ய வேண்டும். பரிகாரமாக அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். 2 மாதங்கள் நோன்பு நோக்க வேண்டும். மூன்றாவதாக ஒரு மனிதன் விந்தை வெளிப்படுத்துதல். மனோ இச்சையோடு, இச்சை உணர்வோடு ஒரு மனிதன் அந்த காரியத்தை செய்தால் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். தூங்கிட்டு இருக்காரு, தூக்கத்தில் கனவின் மூலியமாக அந்த செயல் நடந்தால் நோன்பு முறியாது. ஆனால் இச்சை உணர்வுகளோடு அந்த செயலை செய்தால் நோன்பு முறிந்துவிடும். நான்காவதாக இரத்தத்தை வெளியேற்றுதல். இந்த இஜாமா பண்ணுறாங்கல்ல, இஜாமா பண்ணால் நோன்பு முறிஞ்சிடும். நோன்பு வச்சுட்டு இஜாமா பண்ணக்கூடாது. இரத்த தானம் செய்யக்கூடாது. ஒரு அடிப்பட்டு ரத்தம் வெளிவருது, இது தப்பு கிடையாது. ஆனால் இரத்த தானம் செய்வது, ஹிஜாமா செய்வது என்னது, நோன்பை முறித்துவிடும். ஐந்தாவதாக வாந்தி எடுத்தல். வாமிட் இருக்குல்ல, வாமிட் எடுக்கிறது. யதார்த்தமாக வந்தால் பரவாயில்ல, சாப்பிட்டுக்கிறோம், சாப்பிட்டது ஜீரணமாக வாந்தி வருது, இது வேற. வேணும்னு என்னது வாந்தி எடுக்கிறாங்க தெரியுமா, அப்படி எடுத்தா என்னது, அந்த நோன்பு முறிந்துவிடும். ஆறாவதாக மேலே சொன்னபடி மாதவிடாய் பெண்கள், மாதவிடாய் ஏற்பட்ட அந்த நிலையில் நோன்பு முறிந்துவிடும். கர்ப்பிணி பெண்கள் அந்த நிலையில் பிரசவ ரத்தம் ஏற்படக்கூடிய அந்த நேரத்தில் அவருடைய நோன்பு முறிந்துவிடும். இந்த 6 காரியங்கள் இருந்தால் நம்முடைய நோன்பு முறிந்துவிடும். சரி, இதுவெல்லாம் நோன்பை பற்றிய சட்டங்கள்.
நோன்பு வைத்தால் என்ன கூலி கொடுக்கப்படும்? நமக்கு இதுவும் டவுட்டாக இருக்கும். நான் நோன்பு வைக்கிறேன், அல்லாஹ்க்காக காலையிலிருந்து ஃபஜ்ருடைய நேரத்திலிருந்து என்ன செய்கின்றேன், மக்ரிபுடைய நேரம் வரைக்கும் உண்ணாமல் பருகாமல் இருக்கின்றேன், எனக்கு என்ன சிறப்பு கிடைக்கும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் சாம ரமலான் ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி. யார் ஒரு மனிதன் ஈமானோடு, மேல சொன்னோம்ல, ஈமானும் இருக்கணும் இஸ்லாம் இருக்கணும், அப்பதான் உண்மையான முஸ்லிம். யார் ஈமானோடும் நன்மையை எதிர்பார்த்தும், அல்லாஹ் எனக்கு இந்த நோன்பின் மூலியமாக நன்மை தருவான் என்கின்ற எதிர்பார்ப்போடு யார் அந்த அமலை செய்கின்றாரோ, நோன்பு வைக்கின்றாரோ, அவருடைய முன்பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் நற்செய்தி சொன்னார்கள். அதோடு மட்டுமல்லாமல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான் 33வது அத்தியாயத்தின் 35வது வசனத்தில் சில பண்பாளர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிக் கொண்டே வருகின்றான். அந்த வரிசையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான், வஸ்ஸாயிமீன வஸ்ஸாயிமாத். யார் அல்லாஹ்விற்கு நோன்பு வைக்கின்றார்களோ, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அத்தல்லாஹு லஹும் மக்ஃபிரத்தன் வ அஜ்ரன் அதீமா. அல்லாஹ் அந்த மக்களுக்கு மன்னிப்பையும் மகத்தான அருளையும் கூலியையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கின்றான். இப்போ இது நம்ம நோன்பு வச்சோம்னா அல்லாஹ் நமக்கு தரக்கூடிய மிகப்பெரிய அந்தஸ்து. எனவே இந்த அடிப்படையில் நம்முடைய நோன்புகளை நாம் அமைத்து கொண்டால் அல்லாஹ் தயார் செய்து வைத்திருக்கின்றானே பாபுர் ரய்யான், நோன்பாளிகள் நுழையக்கூடிய வாசல் என்னதுங்க? பாபுர் ரய்யான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாசல் வழியாக நம்மை அழைக்கப்படுகின்ற மக்களாக மாற்றுவான் இன்ஷா அல்லாஹ். இப்போ இந்த சட்டத்திட்டங்களுக்கு அடிப்படையில் நம்முடைய நோன்புகளை நாம் அமைத்து கொள்ள வேண்டும். எதை கேட்டோமோ அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகின்ற மக்களாகவும் அதன் அடிப்படையில் வாழக்கூடிய சிந்திக்கக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகின்ற என்னையும் கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய உங்களையும் உங்களது குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகாத்துஹு.